அலைகள் ஊடகம் நேர்களுக்கு வணக்கம். தமிழ்நெட் இணையதளத்தில் மல்டிபோலர் ரைவல்ரீஸ் எலிவேட் இந்தியன் ஓஷன் ஜியோபாலிட்டிக்ஸ் என்ற பெயரில் ஆங்கிலத்தில் ஒரு கட்டுரை எழுதிய உலக ஒழுங்கு ஆய்வாளர் ஆதித்தன் ஜெயபாலன் அவர்களை எங்கள் நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்திருக்கின்றோம். இதன் முக்கிய நோக்கம், புலம்பெயர்ந்த எங்களுடைய 2ஆம் தலைமுறை ஒரு ஒடுக்கப்பட்ட தமிழ் தேசிய இனத்திலிருந்து பரந்து விரிந்து பல கிளைகளை பரப்பி ஆலமரம் போல் சர்வதேசம் எங்கிடும் தழைத்திருக்கும் எங்கள் சமூகம் சர்வதேச பிரச்சனைகளை எதுவிதம் உள்வாங்குகின்றது, எதுவிதம் ஒடுக்கப்பட்ட தேசங்களுடன் இணைந்து செயற்பட விரும்புகின்றது. மேலும் இந்த வல்லாதிக்கங்கள், மேலாதிக்கங்கள், ஏகாதிபத்தியங்கள், அதன் நோக்கங்கள் பற்றிய புரிதல் குறித்து எவ்வளவு தூரம் ஆழமாக இருக்கின்றனர் என்ற ஒரு சிந்தனை சர்ச்சையை தோற்றுவிப்பதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம் அண்ணா. முதலாவது கேள்வி, இப்படியான ஒரு கட்டுரையை நீங்கள் தமிழ்நெட்டில் எழுதியுள்ள இந்த கட்டுரையை எழுதுவதற்கான ஊக்கத்தை ஆசிரியர் போன்றவர்கள் உங்களுக்கு தந்திருக்கலாம். ஆனால் உங்களுடைய பார்வையில் இப்படியான ஒரு கட்டுரையின் நோக்கம் அல்லது தேவை இந்த காலத்தில் என்னவாக இருக்கும் என்பதனை சுருக்கமாக விளக்குங்கள். ஓகேண்ணா. இப்ப நாங்கள் கணவர் எங்கட கணத்தோழர்கள் முக்கியமா 2009க்கு பிறகு இனப்படுகொலை நடந்த பிறகு எங்கட விடுதலை இயக்கத்தையும் உதவி, அதன் பல்வேறு சொல்றது உலக நாடுகள் உதவியோட அளிக்கப்பட்டது என்று. ஆனா இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது எந்த நாடு இதுக்கு ஆர்கிடெக்டா இருந்தது. அது முக்கியமா யூஎஸ். நாங்கள் கணவர் நீண்ட காலமா கருதி இருக்கிறோம். ஒரு 10-12 வருஷங்களுக்கு முன்பு இது சொல்ற வேளையில் என்ன சொல்றது, உலக சூழ்நிலை வேறுமா இருந்ததுனால பூவியல் அரசியல், ஜியோ பொலிட்டிக்ஸ் வார்த்தை கூட பரவலா விளங்கக்கூடியான சில கவனிக்காத ஒரு விடயமா இருந்ததுதான் அந்நேரம். ஆனால் நீங்கள் குறிப்பிடுவது போல அமெரிக்க ஐக்கிய ராஜ்யம்தான் இந்த எங்களுடைய விடுதலை இயக்கத்தை அளிக்கும் திட்டத்தை தீட்டியது என்று வைத்துக் கொண்டால், ஆனால் எங்களுடைய மக்கள் மனதில் ஆயுதங்களை கீழே போடச் சொல்லி வெள்ளை மாளிகை வாசலுக்கு வந்து மறைமுகமாக கட்டளையிட்ட ஒபாமா மீது அல்லது அமெரிக்க அரசின் மீது அவ்வளவாக கோபம் இருப்பதில்லையே, ஏன்? இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியான. இப்ப இயக்கம் இருக்கும் பொழுது ஒரு முதுவெலும்போட நாங்கள் துணிச்சலா இயங்கின ஒரு காலகட்டம் இருக்குது. ஒரு 30 வருஷம் 40 வருஷம் ஒரு போராட்டத்துல இயக்கத்துக்கும் தலைமத்துவத்துக்கும் விளங்கினது இலங்கை தீவு, ஒன்றமைஞ்ச இலங்கை தீவு அதன் பிராந்திய முக்கியத்துவம் என்ன, சரித்திர ரீதியா எந்த ஃபங்க்ஷனாலிட்டி இலங்கை தீவுக்கு இருந்திருக்குது. முக்கியமா அது உருவாக்கும் ஒன்றமைஞ்ச ஒரு ராஜ்யம் உருவாக்கப்படும் பொழுது 1833 பிரிட்டிஷ் கொலோனியல் இம்பீரியல் ஓடுற கீழே உருவாக்கப்படுது. அப்ப இருந்து இப்ப வரையும் என்ன முக்கியத்துவம் இருந்துட்டு எங்கட விடுதலை இயக்கத்தை நாங்க விளங்கி இருக்கிறதா, நாங்கள் எங்கட புரட்சியும் விடுதலை தேசிய போராட்டத்தை முன் எடுத்தவர்களுக்கு நன்கா விளங்கி இருந்த விடயம் என்று தான் நாங்கள் விளங்கி கொள்றோம். அந்த அடிப்படையில இலங்கை தீவுக்கு எதிரான ஒரு போராட்டத்துல நாங்கள் இயங்குறால், இலங்கை தீவை இயக்குற இல்லாட்டி பலப்படுத்துற சஸ்டெயின் பண்ற சக்திகளுக்கு எதிராகவும் எங்கட போராட்டம் என்ன சொல்றது ஒரு இருந்திருக்க வேணும். ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அடிப்படையில் இருந்திருக்கணும். அதுக்காக நாங்கள் பின்தள்ளவில்லை. ஆனா ஒரு என்ன சொல்றது ஒரு சரித்திரம்
ஒரு ஹிஸ்டாரிக்கல் நெசசிட்டியின் அடிப்படையில ஒரு ஒடுக்கப்பட்ட தேசம் அடிப்படையில செல்ஃப் டெட்டர்மினேஷன் சோவரனிட்டி ஆர்ம் ஸ்ட்ரகிள் மூலம் மட்டும்தான் அச்சீவ் பண்ணலாம் என்ற ஒரு கொன்க்ளூஷன் வரும் பொழுது இதெல்லாம் நாங்கள் எரித்தோம் ஒரு காலத்துல 40 வருஷமா. இந்த விடயத்தை எப்படி எங்கிற மக்கள் மத்தியில ஒரு காலம் விளங்கின விடயம், ஒரு காலம் இதுக்கு பின்னால நாங்கள் துணிஞ்சு நின்ற விடயம் எப்படி திடீரென்று ஒரு 15 வருஷ காலகட்டத்துக்குள்ள காணாமல் சொல்றது காணாமல் போய்விட்டது. பயங்கரமா பலவீனப்படுத்தப்பட்டுட்டான். அப்ப அதுல நாங்கள் கன விடயங்களை சில நேரம் நாங்கள் பார்க்க வெளிக்கிடலாம். போராட்ட அதான் சமாதான பேச்சுவாத நேரங்கள்ல இருந்து ஒன்று இராணுவ ரீதியா இலங்கை அரசு ரீதியா இலங்கை இராணுவத்தை பலப்படுத்துறது, இன்னொன்று எங்கட தேசிய கட்டமைப்புக்கு உள்ளக்குள்ள முரண்பாடுகள் சூழ்ச்சியலைக்கு பின்னால இப்படியான விடயங்களையும் இயக்க வைக்கிறதுல இயங்கின மேற்கு நாடுகளும் இருக்குது. அதனால எப்படி இதெல்லாம் கொண்டு வரோம்னா கதைக்கலாம்னா நான் நினைக்கிறேன் இதை மறைப்பதிலும் முக்கியத்துவம் என்னென்றால் 2009க்கு பிறகு எங்கட அரசியல் போராட்டம் நீதிக்கான போராட்டத்தை இவையலை அடையாளப்படுத்தாமல் தங்கட கட்டமைப்புக்கு உள்ளுக்குள்ள ஜெனீவா போல பத்வைஸ் உருவாக்கப்பட்டிருக்குது, வெவ்வேறு ஹியூமன் ரைட்ஸ் பத்வைஸ் உருவாக்கப்பட்டிருக்குது. லொபியிங் வெறுமால் அரசியல்வாதியை மினிஸ்ட்ரியில் இருக்கிறவர்களை சந்திச்சு படங்களை எடுத்து நாங்க சொல்றது எங்கட விடயத்தை அவையலுக்கு போய் சொல்ற விட அவையல் சொல்ற மனிப்புலேஷன்ஸ் இல்லாட்டி அஜெண்டாஸை எங்கட மக்கள் மத்தியில பரப்புற வேலையில அப்படியான விடயங்களை கண்டிருக்கிறோம். சரி, நாங்கள் மீண்டும் உலக பந்துக்கே வருவோம். சமகாலத்தில் ஈழ விடுதலை போராட்டத்தோடு புலம்பெயர்ந்த நாடுகளில் தோளோடு தோள் நின்று போராடிய ஒரு இயக்கம் குர்திஸ்தான் விடுதலை இயக்கம், PKK என்று அழைக்கப்பட்டது. அந்த இயக்கத்தின் தலைவரை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார்கள். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் முன்னநாள் பிரான்ஸ் ஜனாதிபதி மித்தரோன் அவர்களுடைய மனைவியாரின் இணைப்பில் அந்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டது. பேச்சுவார்த்தைக்கு சென்று திரும்பிய வழியில் கென்ய தலைநகர் நைரோபியில் ஆயத்துல்லா ஒச்சலான் அவர்கள் கைது செய்யப்பட்டு கைதியாக்கப்பட்டார். எங்களை விடவும் கேடிஸ்தான் பிரச்சனை என்பது கொஞ்சம் சிக்கலானது. உண்மையான கேடிஸ்தானை, கேடிஸ் மக்கள் செறிந்து வாழ்ந்த அவர்களுடைய பூர்வீக நிலத்தை 4 நாடுகளுக்கு இந்த வெள்ளை ஏகாதிபத்தியம் அல்லது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் பிரித்து கொடுத்து விட்டது. அந்த நாடுகளில் துருக்கி இன்று அந்த பிராந்தியத்தின் ஒரு மேலாதிக்க சக்தியாக இருக்கின்றது. ஈராக் சதாம் ஹுசைனால் தலைமை தாங்கப்பட்ட போதும் குர்திஷ் மக்கள் சதாம் அரசினால் மிக மோசமாக ஒடுக்கப்பட்டனர். ஈரானிலும் அதே கதைதான், சிரியாவிலும் அதே கதைதான். ஆனால் அந்த நாடுகளை கபலீகரம் செய்ய சென்ற அமெரிக்க ஏகாதிபத்தியம் அல்லது இஸ்ரேல் அந்த பிராந்தியத்தில் தனது செல்லப்பிள்ளையாக ஏக பலத்துடன் இருக்க வேண்டும் என்ற ஆசையில் இஸ்ரேலுக்கு உதவி செய்ய சென்ற அமெரிக்கா அந்த PKK தோழர்களை அல்லது முன்னநாள் விடுதலை போராளிகளை கைக்கூலிகளாக அல்லது தங்களுடைய லட்சியத்தை நிறைவேற்றக்கூடிய கோடரி காம்புகளாக பாவிக்க முடியும் என்பதனை ஈராக்கில் நிரூபித்துள்ளனர், சிரியாவில் நிரூபித்துள்ளனர், இப்போது ஈரானிலும் அதனை செய்ய துடிக்கின்றனர். இவற்றை பற்றி உங்களுக்கு தெரிந்த PKK என்ற இயக்கத்தோடு சேர்த்து சுருக்கமாக கொஞ்சம் சொல்லுங்கள். எந்த விளக்கத்தில் நீங்க சொல்ற மாதிரி 4 பிரிவுகளா பிரிஞ்சிருக்கிற குர்திஷ் தாயகம் வெவ்வேறு ஹிஸ்டாரிக்கல் ப்ரோசஸுக்கு ஆங்கப்பட்டிருக்குது. கடந்த ஒரு என்ன சொல்றது 2ஆம் உலக போருக்கு பின்னு சொல்லுங்க. ஈராக்கை பொறுத்தவரை நீண்ட காலமா நோர்த் ஈராக்கில் சவுத் குர்திஸ்தான் சொல்லுவாங்க, அந்த இடத்தில் நீண்ட காலமா மேற்கு நாடுகள் அதுவும் முக்கியமா US ஆதாதிக்கம் இருந்திருக்குது. KDPன்னு குர்திஷ் டெமோக்ராட்டிக் பார்ட்டின்னு சொல்லப்படுற பர்சானி பிராவட்ட குடும்பத்தாரால நீண்ட காலமா இயக்கப்பட்டுள்ள அந்த இயக்கம்
குர்திஸ்தான் ஆட்டோனமஸ் ரீஜனையும் கவர்ன் பண்ற அந்த இயக்கம் வந்து நீண்ட காலமா யுஎஸ் தொடர்புல இருந்திருக்குது. ஒரு காலகட்டத்தில் மற்ற குர்திஷ் இயக்கங்களுக்கு எதிராக கூட இயங்கியிருக்கிறீனும் துருக்கியோடு சேர்ந்து இல்லாட்டி யுஎஸ் அடிப்படையில். அப்ப குர்திஷ் விஷயத்துல என்ன தெரிய வருது என்றால், யுஎஸ்க்கு சார்பான நோக்கங்கள் இயங்குகிற குர்திஷ் அமைப்புகள் ஒரு குறிப்பிட்ட உதவிகள், ஒரு குறிப்பிட்ட ரெக்கக்னிஷன் கொடுக்கப்படும். ஈராக் வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். பிறகு அசாதுக்கு எதிரான போராட்டம் 2011 யுஎஸ் ரஷ்யில இயக்கப்படுத்தும் பொழுது சிரியாவில் இருக்கிற குர்திஷ் மக்களையும் நோக்கி நடவடிக்கையில் முயற்சி செய்யப்படுது. என்ன அவையில் ஒரு பக்கத்தில் வெவ்வேறு சலாஃபிஸ்ட் வஹாபிஸ்ட் ஆயுத குழுக்களை வந்து ஃபினான்ஸ் பண்ணி கோஆர்டினேஷன்ஸ் இதுலையும் கொடுத்து இயக்க தொடங்கினோம். துருக்கி வந்து தண்ட இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸ் மூலமா தனக்கு சார்பான இப்படியான அமைப்புகளை இயக்க தொடங்கினோம். இன்னொரு பக்கம் குர்திஷ் மக்கள் மத்தியில எஸ்டிஎஃப் அடிப்படையில அந்த அம்பிரேலாக்குள்ள குர்திஷ் போர்சஸ கொண்டு வர பார்க்கிறேன். இந்த அடிப்படை நான் பார்க்கிறேன் என்னன்னா, பிகேகே இருக்கும் வரையும் ஒரு குறிப்பிட்ட என்கேஜ்மெண்ட் சிரியா அந்த அமைப்புகள் மூலமா அனுமதி கொடுக்கப்பட்டாலும் என்ன இடத்தில் கொஞ்சம் பிடி ஒரு அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் சொவரனிட்டியை மெயின்டைன் பண்ண வேணும். பிகேகே அந்த பலம் பின்னால் இருந்தனால கொஞ்சம் மெயின்டைன் பண்ணப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். தொடக்க காலத்தில் YPG YPJ என்ற அடிப்படையில் பிகேகே பலம் பிகேகே பலப்படுத்துற நேரங்களில் சிரியன் கர்ட்ஸ் சொவரனிட்டியும் குறைஞ்சதுதான் நான் எந்த விளக்கத்தில் நடந்திருக்குது. குறைய யுஎஸ் டிசைனுக்கு மீதி கூட உள்வாங்கப்பட்டிருக்கிறோம் எஸ்டிஎஃப் மூலமா. உங்களது கட்டுரையில் இப்போதைய 90க்கு பிந்திய உலக ஒழுங்கில் ஐக்கிய அமெரிக்கா வகித்து வந்த தனி ஒருவன் அல்லது ஏக பிரதித்துவம் என்ற வாய்ப்பு நழுவி கொண்டிருப்பதாக சொல்கின்றீர்கள். ரஷ்யாவும் சீனாவும் அதனை எதிர்த்து வளர்ந்து வருகின்றன என்று சொல்கின்றீர்கள். ஆனால் இன்று வெளிவந்துள்ள ஒரு பிரபல கட்டுரை ஜெரமி சோல்ட் என்பவரால் எழுதப்பட்டது. அவர் கூறுகின்றார், இந்த ஈரான் யுத்தத்தில் மிக தீவிரமாக மகத்தான அமெரிக்காவை மீண்டும் உருவாக்க புறப்பட்ட ட்ரம்ப் அரசு ஈடுபட்டதன் காரணம் சீனாவினுடைய பெல்ட் அண்ட் ரோட் திட்டத்தை நிறுத்துவது மற்றும் அங்கு உருவாகி வரும் நோர்த் சவுத் கொரிடோர், அசர்பைஜான், ரஷ்யா, சீனா, இந்தியா, ஈரான் போன்றவற்றை மேற்குலகோடு இணைக்கும் பயணப்பாதையை திட்டத்தை முறியடிக்கும் காரியம் என்றும் சொல்கின்றார்கள். இன்னொரு புறத்தில் இந்த யுத்தத்துக்கான உடனடி காரணம் இல்லாவிடில் அவர்கள் பெட்ரோ டாலர் என்ற நாணயத்தை அல்லது டாலரை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கும் பெட்ரோல் வர்த்தகத்தை தட்டி பறித்து விடுவார்கள் என்று சொல்லப்படுகின்றது. உங்களுடைய பார்வையில் ஏன் இந்த யுத்தம் ஒரு தோற்கக்கூடிய யுத்தம் என்ற அச்சம் அவருடைய சகாக்களுக்கு இருந்தும் ட்ரம்பாலும் அவருடைய யுத்த சகா நெத்தன்யாகுவாலும் உடனடியாக ஏற்படுத்தப்பட்டது? ஓகேண்ணா, இப்ப நீங்க சொல்ற மாதிரி யூனிபோலாரிட்டி ஒரு 30 வருஷ தனி ஆட்சியில் இயங்கின யுஎஸ் வந்து ஒரு வளர்ச்சி வரும் சைனாவை எதிராக சந்திச்சு இராணுவ ரீதியாகவும் பொலிட்டிக்கல் ரீதியாகவும் ஜியோ பொலிட்டிக்கல் ரீதியாகவும் பலமா இருக்கிற ரஷ்யா ரஷ்யாவுக்கு எதிரான போரில் இயங்கினா கூட யுக்ரைன் மூலமாகவும் இப்படி ஒரு பலத்தை சஸ்டெயின் பண்ற ரஷ்யாவை சந்திக்கிற வேளையில் ஒரு மிலிட்டரிஸ்டிக் முறையில திருப்பி தண்ட ஹெகுமனியை ஒரு ரிட்டைன் பண்ற நடவடிக்கை மாதிரி தான் இது தெரிய வருது. தண்ட
ஹெகோமனியை மெயின்டைன் பண்ற ஹெகோமனியை அட்வான்ஸ் பண்ற வேலை நோக்கத்தில் தான் இவியல் என்ன சொல்றது, நீங்க சொல்ற மாதிரி பெல்ட் அண்ட் ரோடு, ஈரான், ரஷ்யா, ஈரான், இந்தியா கொரிடோர் இதெல்லாம் எதிர்க்கிறதுக்கான திட்டம் தான் யூஎஸ் வந்து இப்ப பாத்தீங்கன்னா பிவட் டு ஒபாமா அட்மினிஸ்ட்ரேஷன்ல பிவட் ஏஷியா என்ற அடிப்படையில ரீஃபோக்கஸ் டுவோர்ட்ஸ் இண்டோ பசிபிக் என சைனாவை எதிர்த்து சைனாண்ட எனர்ஜி ஆயில் சப்ளைஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ற விருப்பங்கள் அப்பயே வெளிப்படுத்தப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஒப்ஜெக்டிவ்ஸ்னு சொல்லலாம். ஒரு நீண்ட கால ஒப்ஜெக்டிவுக்கு உள்ளதான் இது அட்வான்ஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு நாங்கள் இன்னொரு முறையிலும் பார்க்கலாம். நீங்க சொல்ல மாதிரி ஏன் அவசரப்பட்டு இது செய்யப்பட்டது, இல்லாட்டில் ஓவர் எஸ்டிமேஷன் அடிப்படையில் நடந்ததோ என்னொன்று அது வந்து எனக்கு சரியா தெரியல எந்த அடிப்படையில் இவள் செய்திருப்பினோம் என்று. ஆனால் மிஸ்கால்குலேஷன்ஸ் வந்து நாட் அன்ஹர்ட் ஆஃப் இன் யூஎஸ் இம்பீரியல் ஹிஸ்டரி. அது ஆப்கானிஸ்தான் இருக்கட்டும், கடைசி 20 வருஷத்துக்கு பிறகு வெளியேற வேண்டிய தேவை வந்தது. வியட்நாமிலும் ஒரு 20 வருஷ இம்பீரியல் அக்ரேஷனுக்கு பிறகு வெளியேற வந்திய ஒரு தேவை நடந்தது. பிறகு நீங்க சொல்ற மாதிரி பெட்ரோல் அந்த விடயத்தில் ஒரு ஓவர் எஸ்டிமேஷனாகவும் இருக்கலாம். இப்ப வென்சுவேலாவை வென்சுவேலால இவியல் சாதிச்ச விடயத்தின் உற்சாகத்திலோ இல்லாட்டி திமிரிலையோ சில பிறகு போன வருஷம் ஈரானுக்கு எதிராக நடந்த விடயத்துல என்னன்னு தெரியல, ஒரு மிஸ்கால்குலேஷன் எதுக்காக நடந்தது என்னன்னு தெரியல. ஆனா தாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு போர்ல திருப்பி இறங்கியிருக்கிறோம். தாங்கள் ஈராக் ஆப்கானிஸ்தானை விட பயங்கர வேறுமான கான்டெக்ஸ்ட், அதன் ஜியோகிராஃபில இருந்து அதன் சனத்துவையில இருந்து இவியல் 20 வருஷம் இது இப்படியான போர் எதிர் வரும் என்று அதுக்கான நடவடிக்கையில் அந்த எதிர்பார்ப்புகளோட நடவடிக்கைகள் ப்ரிப்பரேஷன்ஸ் செய்து வந்திருக்கிறோம் கூறப்படுது. அதனால இவியல் ஓவர் கல்குலேஷன்ல இப்படி ஒரு ஓவர் ஸ்ட்ரெச் செய்திருக்கிறோம் என்னன்னு தெரியல. ஆனா ஒரு டெஸ்பிரேஷனாகவும் இருக்கலாம். தாங்கள் ரைவல்ரி வந்து தங்களுக்கு எதிரான ரைவல்ரி இப்படி பலமா இருக்கும் பொழுது அவைகளுக்கு எதிரான சூழ்ச்சியல் வந்து என்ன சொல்றது, சக்சீட் பண்ணாத வேளையில் டெஸ்பிரேட் மெஷர்ஸ் வந்து மைட் ஃபோர்த்கம். இன்று டெஹ்ரான் பல்கலைக்கழக பேராசிரியர் மிராண்டி அவர்களை மீண்டும் பேட்டி கண்டிருக்கின்றார்கள். அப்போது ஈரானுடைய ரங்கு துறையாக 5 மைல் நீளமுள்ள ஆனால் ஒரு நாளைக்கு பல மில்லியன் எண்ணெய் பீப்பாய்களை ஏற்றிறக்கக்கூடிய வசதி கொண்ட காக் தீவை கைப்பற்றுவது பற்றி அமெரிக்கா சங்கல்பம் எடுத்திருக்கின்றது என்று அவரை கேட்கின்றார்கள். அவர் அதற்கு பதிலாக அதுவிதம் நேரும் பட்சத்தில் ஈரானுடைய படைபலத்தை இவர்கள் இன்னும் அளிக்கவில்லை என்றும், அவர்கள் சுரங்கப்பாதைகள் தயாரிப்புகளூடாக ஈராக் யுத்த காலத்தில் இருந்து ஈரான் அரசானது சுரங்கப்பாதைகளையும் அந்த சுரங்கப்பாதைகளில் இருந்து இயக்கக்கூடிய ஆளில்லா விமானங்கள், ஏவுகணைகள் போன்றவற்றையும் தயாரித்து வைத்திருக்கின்றது என்றும், எல்லாவற்றுக்கும் மேலாக விடுதலை புலிகளின் அனுபவங்களில் இருந்து ஒரு பெரிய சைன்யத்தை, ஒரு பெரிய படையை ஒரு சிறிய படை எதிர்கொள்ளும் போது எதுவிதம் சிறிய சிறிய தாக்குதல்கள் மூலம் அல்லது சிறிய சிறிய உபகரணங்கள் மூலம் அந்த போரை வெற்றி கொள்ளலாம் என்ற துறையில் அவர்கள் 23 வருடங்களாக ஆய்வு செய்து வந்திருக்கின்றார்கள் என்று நீங்களும் கூறுகின்றீர்கள், அவரும் கூறுகின்றார். முக்கியமாக கடலில் செல்லக்கூடிய அதிவேக படகுகள், கடலுக்குள் செல்லக்கூடிய அதிவேக நீர்மூழ்கிகள், இவற்றை பற்றி உங்களுக்கு தெரிந்தவற்றை கூறுங்கள். இந்த இராணுவ ரீதியான விடயத்தில் எனக்கு மிக குறைஞ்ச விளக்கங்களா இருக்குதா. நான் ஒன்று எந்த விளக்கத்தில் சொல்லலாம், கடல் மீளும் போற நீங்க சொல்ற மாதிரி அந்த அண்டர் வாட்டர் அன்மேண்ட் டிவைசஸ் அந்த வெஹிக்கிள்ஸ்ல இருந்து அந்த போட்ஸ், ட்ரோன் போட்ஸ் சொல்ற மாதிரி அந்த விடயங்கள்ல இருந்து எனக்கு விளங்கினதுல மிசைல் கெப்பாசிட்டியும் வந்து நெய்வல் மேரிடைம் ஃபோர்ஸஸ், மேரிடைமை இயங்குற ஃபோர்ஸஸை வந்து தாக்கக்கூடிய பலம் ஈரானுக்கு இருக்குது. கடைசியா பார்த்து நான் நினைக்கிறேன் 2000 மைல்ஸ் ரேடியஸுக்கு மேற்பட்ட விடயத்தில்
இவள் தாக்கக்கூடிய இருப்பினம் மேரிடைம் அடிப்படையில் சிலதில் வந்து இதை விட 2 மடங்கு கூட போகுதுன்னு நினைக்கிறேன். அப்ப ஈவன் அதான் நாங்க முதல் பார்த்தோம், ஈவன் ஏர்கிராஃப்ட் கேரியர் உண்டு ஆப்ரம் லிங்கன் வந்து அரேபியன் சீல தான் இருக்குது. அதுக்கு மீறி உள்ளுக்குள்ள வந்தால் இவன் மிசைல் ரேஞ்சுக்குள்ள வருவினும் தான் இவளும் எண்ணிக்கை கல்குலேஷன்ஸ் போட்டிருக்கிறோம். நான் ஒன்று சொல்லாமன்னா இப்ப நடக்கிற போரில் ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹொர்முஸ் முக்கியத்துவம், மேரிடைம் ஃபோர்ஸஸ் வெர்னபிலிட்டி, போன 2 வருடங்களா ஹூத்திஸ் அன்சர் அல்லாண்டு சொல்லப்படுற ஹூத்திஸ், யெமென்ல ஹூத்திஸ்க்கு எதிராக நடந்த யுஎஸ் தயாரிப்பில் நடந்த போர், கடல் பிளாக்கேட் என்ன, அதுலயும் பார்த்தோம் மேரிடைம் சீ லைன்ஸ், மேரிடைம் ஃபோர்ஸஸ், கொமர்ஷியல் ஷிப்பிங் எல்லாம் எவ்வளவு தாக்குதலுக்கு எவ்வளவு என்ன சொல்றது வேர்னபிளான விடயம் என்று விளங்கி கொள்ள வந்தோம். இலவான இலக்குகள். பிறகு நாங்கள் இதை எங்கட போராட்டத்தை எங்கட கான்டெக்ட்ல பார்க்க சில யூஎஸ் என்ன சொல்றது டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்டோட அசோசியேட் பண்ணப்படுற ரீசர்ச் விங் உண்டு. அவையில் பப்ளிஷ் பண்ற சில ஸ்ட்ராட்டஜிக் பேப்பர்ஸ் யூஎஸ் ஃபாரின் பாலிசி அது நோக்கத்தில் அதுல சிலதுல வந்து முக்கியமா 2000 எழுதப்பட்ட பேப்பர்ஸ்ல கடல் புலிகள் வந்து குறிக்கப்படுகிறது. வெவ்வேறு யுஎஸ் சோ-கால்டு மிலிட்டரி காலேஜஸ்ல எழுதப்பட்ட வெளியிட்ட பேப்பர்ஸோ அல்லது நேவல் போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேவல் ஸ்டடீஸோ வெவ்வேறு யுஎஸ் டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மூலமா வர சில இடங்கள்ல பேப்பர்ஸ்லயும் பார்க்க இயக்கத்தின் மேரிடைம் கெப்பாசிட்டி வந்து இவையால கவனிக்கப்பட்டிருக்குது. ஒரு கவலைக்கும் உள்ளாக்கி இருக்கிறது. தளபதி சூசியை அட்மிரல் என்று கிண்டல் அடித்தார்கள் என்றும் சொல்லப்படுகின்றது. ஓமோம். ஆனா இவளுக்கு பயங்கள் என்னென்றால் இப்ப நாங்கள் காண்ற வேர்னபிலிட்டிஸ் அந்நேரம் இயக்கம் வந்து இப்ப நடக்கிறத வந்து ஒப்பந்து பார்க்க அந்நேரம் இயக்கத்தோட பலத்தையும் கெப்பாசிட்டியும் பார்க்க இவள் எப்படி இவளால ஒரு த்ரெட்டாக பார்க்கப்பட்டிருக்கு. ஒன்றமைஞ்ச இலங்கைய பலையினம் படுத்துறதுனால யுஎஸ் ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்டுக்கு இந்தியன் ஓஷன்லயும் மிடில் ஈஸ்ட்லயும் சவுத் ஏஷியாலையும் எதிராக இயங்குற ஒரு கணிப்பு இருந்திருக்குது. இவன் மேரிடைம் கெப்பாசிட்டி வந்து தங்களோட மேரிடைம் கண்ட்ரோலை எதிர்க்கும் இல்லாட்டில் தாக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருந்திருக்கு என்றும் இவளுக்கு ஒரு பயம். இந்த கெப்பாசிட்டி ஒன்று நேரடியாக இவளுக்கு எதிராக பயன்படுத்தப்படுதோ இல்லாட்டில் இவளுக்கு எதிராக இயங்குறவர்களுக்கு இந்த கெப்பாசிட்டி டிரான்ஸ்பர் பண்ணப்படும் என்ற பயங்களும் இருந்திருக்கும். இது போல கோத்தபாய ஆட்சி கவிழ்க்கப்பட்டதற்கு முக்கியமான காரணமாக அவர் அமெரிக்கா திணிக்க முற்பட்ட சோஃபா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மறுத்தார் என்றும் அதனால்தான் என்ஜிஓவால் ஆசீர்வதிக்கப்பட்ட கிளர்ச்சி அவருக்கு எதிராக தூண்டிவிடப்பட்டது என்றும் சொல்கின்றார்கள். எப்போதும் வெளிப்படைத்தன்மை டிரான்ஸ்பரன்சிக்காக போராடிய என்பிபி அரசு இப்போது ஆட்சியில் இருக்கின்றது. ஆனால் அண்மையில் அவர்கள் அமெரிக்காவுடனும் இந்தியாவுடனும் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை மக்களுக்கு ஒரு வரியேனும் காட்டவில்லை. ஆனால் இப்போதுள்ள சூழ்நிலையில் ஈரான் யுத்தம் உக்கிரமடைந்து வளர்ந்து செல்லும் இந்த பாதையில் குறிப்பாக பலாலி விமான நிலையம் இலங்கை அரசால் அமெரிக்க விமானங்களுக்கு அவசர தரை இறக்கத்துக்கும் எரிபொருள் நிரப்பு சேவைக்கும் திறந்துவிடப்படலாம் என்று இன்னொரு ஈழவிடுதலை இராணுவ ஆய்வாளர் வேல் தர்மா அவர்கள் எனக்களித்த பேட்டியில் குறிப்பிடுகின்றார். இது பற்றி நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள்? இந்த விடயத்தை நான் நேரடியாக கவனிக்கல. ஆனால் நீங்க சொல்ற மாதிரி சோஃபா அக்ரிமெண்ட் 2007 எழுதப்பட்டு 10 வருஷ டியூரேஷன்ல தான் எழுதப்படுது. 2017 எக்ஸ்பயர் பண்ணப்பட வேண்டிய விடயம் ஒரு காலகட்டத்தில் கோத்தபாயா என்ற பீரியடுக்கு கீழே நெகோசியேஷன்ஸ் நடக்கிற தகவல் வந்து அந்த சூழ்நிலையில் தான் இவர் விழுத்தப்படுறார்.
அறகலியாண்ட அந்த யுஎஸ் சப்போர்ட் பண்ணப்பட்ட ஒரு எம்பசி மூலமா இயக்கப்பட்ட ஒரு போராட்டம் மூலமா இவர் வீழ்த்தப்படுறார். இவர் இப்ப கோத்தபா யுஎஸ் சிட்டிசன் யுஎஸ் நோக்கங்களோட இயங்கி ஒரு கட்டத்தில் யுஎஸ் நோக்கங்களோட முரண்பாடு இல்லாட்டி வேறுபட்டு அவர் வேறுபடுத்தல் சீன முகாமுக்கு தாவி விட்டார். ஓமோமோம். அப்ப இவற்ற தேவைகளும் இல்லை. இவர் ஒரு லயபிலிட்டியா போவாக்க இவரை விழுத்த வேண்டிய தேவைகள் வருது. மஹிந்த ராஜபக்சையும் அவையிலுண்ட டிசைனர் கீழே இயங்கி ஒரு கட்டத்தில் வேறு பாதையில் முயற்சி செய்தனால விழுத்தப்படுகிறார் என்ன தந்த தேவைகளுக்கு ஏற்றபடி. ஆனால் நீங்க சொன்ன விடயமான இந்த 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 பலாலி விமான நிலையம் எரிபொருள் நிரப்பவும் அவசர தரையிறக்கத்துக்கும் வழங்கப்படுவது பற்றி அல்லது வழங்கப்படுவதன் எதிர்கால விளைவுகள் பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்? இப்ப சோஃபா வந்து ரெனியூ பண்ணப்பட்டதோ இல்லையோன்ற ஒரு டிஸ்கஷன் இருக்குது. ஏனென்றால் இதன் டீட்டெயில்ஸ் வந்து வெளிப்படுத்தப்படையில. ஆனா கொழும்பு மீடியா மூலமா சில தகவல் வரப்பட்டிருக்குது. சில பப்ளிஷ் படாத டிராஃப்டில் பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு கணக்கு இருக்குது. பொது கருத்தியல் முந்திய இருந்த சோஃபா விட ஃபார் எக்ஸ்டெண்டிங். இலங்கை தீவு வந்து இப்ப நாங்கள் மறுபடியும் திருப்ப தேவைப்படுதுன்னு சொல்றோம். யூஎஸ் இம்பீரியல் யூஎஸ் ஜியோ பொலிட்டிக்கல் டிசைன்ஸுக்கு இந்தியன் ஓஷன்ல. இப்ப சிவராம் தராக்கியும் எழுதியிருந்தாரு அண்ணா 2000-ல. ஈராக் போர் தொடங்கும் பொழுது, ஆப்கானிஸ்தான் போர் தொடங்கும் பொழுது இலங்கை தீவு யுஎஸ்க்கு திருப்பி தேவைப்படுகிறது. ஒரு ஃபார்வர்ட் ஆபரேஷனல் பேஸா அங்கிருந்து நேவல் பவர், ஏர் பவர் சவுத் ஏஷியாவுக்கும் மிடில் ஈஸ்டுக்கும் பயன்படுத்தலாம். சில ஏர் ரீஃபியூவலிங் வந்து நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் அந்த போர் காலகட்டங்கள் இலங்கையில. அது மாதிரி அப்படியானால் உங்களுடையதும் மாமனிதர் தராக்கி சிவராம் அவர்களுடைய கருத்துப்படியும் இலங்கை ஏற்கனவே தனது இறையாண்மையை ஒரு உலக போர் தேவைக்காக விற்க துணிந்து விட்டது, விற்றும் இருக்கின்றது என்று சொல்கின்றீர்கள். அப்படி நான் நண்பர் என்னன்னா, ஜேவிபி வந்து பல காலமா எப்படி என்ன சொல்றது, அரசியல் அதிகாரத்தை எப்படி பறியலாம், அரசியல் அதிகாரம் எப்படி பறியலாம் என்ற பாதையில் தங்கட பல அடிப்படை விடயங்களை கைவிட்டு இருக்கிறோம் என்று அவையோட ஹிஸ்டாரிக்கல் ட்ராஜெக்டரி காட்டுகிறது. தாங்கள் எலெக்ஷன் தொடங்கும் பொழுதும் நான் தவறாயிருக்கலாம், எந்த விளக்கத்தில் யுஎஸ் கனடால இருந்து தான் அவன் எலெக்ஷன் தொடங்குகிறது. எலெக்ஷன் கேம்பெயின் தொடங்குகிறது ஜேவிபிக்கு. பிறகுதான் இலங்கை தீவுக்கு வந்து பரவலா வெளிக்கிறோம். கொழும்பு எம்பசியோட நெருக்கமா இயங்கியிருக்கிறோம். அறகலியால இருந்து அறகலியா நேரத்திலும் அவர்கள் அமெரிக்க தூதரகத்துக்கு அவசரமாக ஓடி சென்றார்கள். அதனால இந்த ஜேவிபியின் சந்தர்ப்பவாதம் வந்து நான் நினைக்கிறேன் பல்வேறு வட்டாரங்களில் அது நன்கா விளங்கி கொண்டு விடயமா வந்துட்டு இப்படி என்ன சொல்ற ஈகரா யுஎஸோடையும் இந்தியா யுஎஸ் இந்தியாண்ட டிசைனை கீழே இயங்கிக் கொள்ளுவினோம் என்று கனவர் எதிர்பார்க்காம இருந்திருப்பினோம். ஆனால் இவள் காட்டு நடவடிக்கையில் இதுக்கு ஏற்ற மாதிரி தானே. பிறகு 71ஆம் போர் பங்களாதேஷ் விடுதலை போராட்டத்திலையும் பார்க்க யுஎஸ் வந்து இலங்கைய பயன்படுத்தினது நெய்வில் அசெட்ஸை வந்து மூவ் பண்றதுக்குள்ள. பிறகு 2ஆம் உலக போரில் நான் பார்த்தது இல்லைன்னா சிங்கப்பூர் தான் முதலாக கட்டப்படுகிறது. ஒரு யூகே எம்பையர் என்ற என்ன சொல்றது ஹெட் குவார்டர்ஸ் ஃபார் ஏர் அண்ட் நேவல் அண்ட் மிலிட்டரி பவர் லாஜிஸ்டிக்ஸும் அங்கிருந்தா எல்லாம் கொமாண்ட் பண்ணப்படுகிறது. 42 41 இது விழும் பொழுது, ஜப்பான் இது கைப்பெறும் பொழுது இந்த கப்பாசிட்டி வந்து இலங்கை தீவுக்கு மேலதான் படுகிறது. அப்ப இலங்கை தீவை வந்து ஏற்கனவே 30ல இருந்து ஏர்ஃபீல்ட்ஸ் இலங்கை தீவில் முழுக்க எங்கெங்க ஏர்ஃபீல்ட்ஸ் கட்ட முடியும் அங்க ஏர்ஃபீல்ட்ஸ் கொழும்புல இருந்து வெவ்வேறு இடங்கள்னா
திருவோணமலை கொழும்பு ஹார்பர்ஸ்ல இருந்து வெவ்வேறு இடங்கள் ஹார்பர் ஃபெசிலிட்டிஸ், ஏர்ஃபீல்ட் ஃபெசிலிட்டிஸ், திருவோணமலை டேங்கிங் ஃபியூல் 99 நிலக்கீழ் எண்ணெய் தாங்கிகள் ஓமோம் இப்போது அவை அதிலும் அங்கு இந்தியாவின் கட்டப்படுகிறது. கட்டுப்பாட்டில் உள்ளது. ஓமனா பிறகு சவுத் ஈஸ்ட் சுப்ரீம் ஆலைட் சவுத் ஈஸ்ட் கமாண்ட் வந்து கண்டியிலிருந்து இயங்கப்படுகிறது. அங்கதான் மவுண்ட் பேட்டன் இருந்தார் என்று சொல்றார். மவுண்ட் பேட்டன் இருந்தார். ஓமோம் 42 45 வரையும் இலங்கை தீவுல இருந்து தான் ஏசியா பசிபிக் தியேட்டரை வின் பண்றாங்க. ஜப்பானை வீழ்த்தி வின் பண்றாங்க. அப்பே இருந்த அப்பே என்ன தெரிய வருதுன்னா, இலங்கையில இருந்து ஏசியா பசிபிக் தியேட்டரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம், இலங்கையில் இருந்து மிடில் ஈஸ்டுக்கும் நீங்கள் பவரை டிரெக்ட் பண்ணலாம், நேவல் போர்சஸ்ல இருந்து ஒரு ஃபோர்வர்ட் ஆபரேஷனல் பேஸா. இந்த தேவைகள் வந்து இந்த முக்கியத்துவம் திருப்பி 71ஆம் பங்களாதேஷ் போராட்டத்திலும் தெரியப்படுகிறது. யுஎஸ் வந்து பாகிஸ்தானுக்கு சார்பா அந்நேரம் இந்தியாவுக்கு எதிராக நடவடிக்கைகளை இயங்கும் பொழுது திருப்பி ஆப்கானிஸ்தான் ஈராக் போர்கள் தொடங்கும் பொழுதும் இந்த முக்கியத்துவம் மீண்டும் முன் வைக்கப்படுகிறது. அது அப்படியான சூழ்நிலை மறுபடி நாங்கள் நிற்கிறோம்னா. என்பிபி பற்றி சொன்ன போது அவர்கள் பதவிக்காக எந்த சந்தர்ப்பவாத கூட்டையும் எந்த குத்துக்கரணமும் அடிப்பார்கள் என்ற பாணியில் பதில் சொன்னீர்கள். என்பிபியினுடைய நெருங்கிய சகா அந்த பிராந்தியத்தில் ஸ்ரீமான் நரேந்திர மோடி. இந்த இருவரும் ஸ்ரீமான் நரேந்திர மோடியும் மாற்றம் விரும்பிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவும் ஈரான் மாலுமிகள் விவகாரத்தில் தனித்தனியாக அடித்த அண்டர்பல்டிகள், சமசோல்ட், குத்துக்கரணங்கள் பற்றி உங்களுடைய விளக்கம், அபிப்பிராயத்தை இறுதி கேள்வியாக கேட்கின்றேன். நான் நினைக்கிறேன் இது வந்து நீண்ட காலம் நாங்கள் பார்த்தோம். இலங்கை தீவுல அதுவும் முக்கியமா தங்களை இடதுசாரிகள் இல்லாட்டி ஆன்டி இம்பீரியலிஸ்ட் சும்மா விளையாட்டுக்காக தங்களை கூறப்படுற சில தலைவர்கள், அது சந்திரிகா இருக்கட்டும், சந்திரிகா குமரதுங்கா இருக்கட்டும், வெவ்வேறு ஆக்கள இருக்கட்டும், ஆன்டி இம்பீரியலிஸ்ட் இப்படியான ரெட்டரிக்ஸ செமண்டிக்ஸை பயன்படுத்தியும் கடைசியா மேற்கு உலகத்துல போய்தான் நான் சின்ன வயசுல எனக்கு ஞாபகம் இருக்கு சொல்லப்படுறது, திருப்பி பிச்சை வாங்க போறாங்க மேற்கு நாடுகளுக்கு. கடன், ஆயுத என்ன சொல்ற பொருட்களை வாங்குறதுக்கான சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி, அவர்கள் நாங்கள் சொல்லும் நிபந்தனையில் தான் அவர்கள் கடந்திட போகின்றார்கள் என்றுதான் இன்றைய பிரதமர் ஹரணி அவர்கள் தேர்தல் மேடைகளில் பிரலாபித்தார். ஆனால் இப்போது அவர்கள் போடும் அத்தனை தாளத்துக்கும் அவர்கள் ஆடுகின்றார்கள் என்று கொழும்பிலிருந்து வெளிவரும் கருத்து சித்திரங்கள், கார்ட்டூன்ஸ் சொல்கின்றது. ஓமனா நிச்சயமா அப்படித்தான் நானும் கருதுகிறேன். என்றால் எவ்வளவு கதைச்சாலும் அவ்வளவு நடவடிக்கையை பார்க்கும் பொழுது IMF பிரச்சனை இல்லாமல் முதல் கொஞ்சம் கண்டிஷன்ஸ் போட சொல்லி இப்ப முழுசா உள்வாங்கி இன்னும் இவியலோட சேர்ந்து பயணிக்கிற விருப்பத்தை வெளிப்படுத்தி இருக்கிறோம். ரெண்டாவது, நீங்க சொல்ற மாதிரி இப்படியான நினைக்கிற ஒரு பிரச்சனை வருது ஒரு கட்டத்தில். அதனாலதான் இந்த சர்க்கஸை காண்றோம் என்ற நேரடியா ஒரு விளக்கம் கொடுக்க இல்லாம இருக்கிறோம். ஈரான் கப்பல் தாக்கப்பட்ட விடயத்தில் இருந்து வெவ்வேறு விடயத்தில் வந்து ஒரு நேரடியா ஒரு என்ன சொல்றது, சில பேர் வந்து இவர் எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டர் ஜெயசங்கர் கெட்டித்தனத்தை தூக்கி பிடித்தின நீண்ட காலமால் இப்ப இந்த சம்பவம் நடந்த பிறகு அவருக்கு பதில் கூட சொல்ல இல்லாம இருக்கிறார். தான் காட்டின அந்த போஸ்டருக்கும் இப்ப நடக்கிற ரியாலிட்டிக்கும் வித்தியாசப்படுகிறது. அப்ப விளங்குகிறது இந்தியா மீண்டும் US ஜூனியர் பார்ட்னரா இருக்கத்தான் தங்களோட அம்பிஷன்ஸை லிமிட் பண்ணப்பட்டிருக்குது. வாய்ப்பந்தல் பெரிசு, மக்கட்பற்று குறைவு என்று நீங்கள் சொல்லிய பதிலை நான் மொழிபெயர்த்துக் கொள்கின்றேன். ஆனால் எமது பரம்பரை போர் புரியட்டும் என்று ஒமர் முக்தார் கூறினார். அதன் வழியில் புலம்பெயர் தேசத்தில் பிறந்து வளர்ந்து இந்த விடயங்களை அவதானித்தவர் என்ற வகையில் உங்களுடைய நேரத்தையும் அறிவையும் சுவாரஸ்யமாக
மக்களுடனும் எங்களுடனும் பகிர்ந்து கொண்ட உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். மீண்டும் ஒரு காணொளியில் நீங்கள் தொடக்கத்தில் ஆரம்பித்த புலம்பெயர் தமிழர்களுடைய லொபியிங் கல்ச்சர் அல்லது ஐநா முன்றலில் ஆர்ப்பாட்டம், ஏகாதிபத்தியம் தீர்வு தரும், த இம்பீரியல் வேர்ல்ட் கேன் ரிசால்வ் அவர் இஷ்யூஸ் என்ற சப்பைக்கட்டு பற்றி அடுத்த காணொளியில் விரிவாக ஆராய்வோம். அதுவரை உங்களுக்கும் நேர்களுக்கும் வணக்கம், நன்றிகள். நன்றி, வணக்கம்.